ஹாய் காய்ஸ், எல்லா பூவையும் பறிச்சுட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி எல்லா பூவையும் பறிச்சுட்டு இன்றைக்கி சஷ்டி வருதாமா, அதனால் சாமி தான் கும்பிட போகிறேன். ஸோ காலைல கோலம்லாம் போட்டாச்சு. இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இன்றைக்கி நிறையா ஒன்றும் பூ பறிக்கல, கம்மியாக தான் பறித்தேன். ஏன்னா அவங்களுக்கு வேணும்ல, நம்ம ஏற்ற விட்டு பூ தான் எவ்வளோ வேணால் பறிச்சிக்கலாம். இருந்தாலும் நம்ம வீட்டு வாசலில் இருக்கிறனால நான் கொஞ்சம் தான் பறிப்பேன் இருக்கட்டும்ன்ட்டு. அப்படி எல்லா பூவையும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கட்டிட்டு ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வரதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சஷ்டினால் நான் நைட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ காலையிலைக்கு பால் பழம் மட்டும்தான் விரதத்துக்கு எடுத்துப்பேன். நீங்கள் எப்படிலாம் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைக்கணும்ல, அதனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நான் சமைச்சு தந்துடுவேன். நைட்டு போல் படைச்சிட்டு சாப்பிட்ருவோம் எல்லாத்தையும். அப்புறம் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வாரம் என்ன கீரை வர மாதிரி நேற்று தான் பசலைக்கீரை செஞ்சாங்க, கொடி பசலைக்கீரை. இன்றைக்கி முருங்கைக்கீரையை பறிச்சிட்டு வந்துட்டாங்க மாடிக்கு போய். நானே இருக்க முருங்கைக்கீரையெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது இன்னொரு நாள் செஞ்சுக்கலான்னு வச்சுட்டு வந்துட்டேன். இந்த முருங்கைக்கீரையில் சொல்லப்போனால் நோய் எதிர்ப்பு சக்தி, அயன், இது எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க. நம்ம வீட்லேயும் அடிக்கடி செய்வாங்க. இது இன்றைக்கி எதுக்கு செய்கிறாங்கன்னா, உருண்டை குழம்பு வைக்க போகிறாங்களாம். அதனால் இது கொஞ்சோண்டு பறிச்சிட்டு வாமா அப்படின்னாங்க. நான் பாட்டுக்கு நிறையா பறிச்சிட்டு வந்துட்டேன். என்னையே உருவ சொல்லிட்டாங்க. அதை உருவுறதாங்க பெரிய பாடு. ஒரு வழியாக உருவி முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா வந்ததை சைடிஷ்க்கும் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனால் முருங்கைக்கீரை உருவுறதுக்கு கருப்பாக இருந்தாலும் இது நல்ல உடம்புக்கு பாடியை கூல் பண்ணுறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க முருங்கைக்கீரை. இன்றைக்கி லஞ்சு தான் முருங்கைக்கீரை, கேரட், அப்புறம் தக்காளி ஊறுகாய், தக்காளி ஜாமு. இதோட வீடியோ பின்னாடியே போட்டுடுறேன். வரட்டா?